இந்தியாவிலேயே இன்றைக்கு தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை எண்ணற்ற சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நேற்று இல்ல, சங்க காலம் முதலே தமிழர்கள் கல்வியில் சிறந்து விளங்கிக் கொண்டுதான் வந்தார்கள். ஆனால் இடையில் ஏற்பட்ட சில வரலாற்று சூழ்ச்சிகளால தமிழ் மக்களுடைய கல்வி தடை ஏற்பட்டது. தடைப்பட்டதுன்னா அது ஏதோ தானாக ஏற்பட்ட தடை அல்ல. கல்வி நமக்கு தடுக்கப்பட்டது, கல்வி உரிமை தடுக்கப்பட்டது. அப்படி தடுக்கப்பட்ட அந்த கல்வி உரிமையை மீண்டும் பெற்றுக் கொடுப்பதற்காக உருவாகின இயக்கம் தான் திராவிட இயக்கம். அப்படி போராடி பெற்ற கல்வியை எப்படியாவது பறிச்சிடலான்னு அப்போது முதல் இப்போது வரை தொடர்ந்து சூழ்ச்சிகளை பலர் செஞ்சுக்கிட்டே வராங்க. இடஒதுக்கீட்டிற்கு எதிர்ப்பு, குலக்கல்வி திட்டம், மும்மொழி கொள்கை, புதிய கல்விக் கொள்கை, நீட் தேர்வு என பல வழிகளில் நம்மளுடைய கல்வி உரிமையை சிதைக்க முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்துதான் நாம இன்னைக்கு தமிழ்நாடு இந்த நிலைமைக்கு முன்னேறி இருக்கின்றோம். குலக்கல்வி திட்டம்னு ஒண்ணு வந்துச்சு. மாணவர்கள் பாதி நேரம் படிக்க வேண்டும், பாதி நேரம் குலத்தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த திட்டம். அந்த குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து தந்தை பெரியார் அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார். அதற்கு பிறகுதான் குலக்கல்வி திட்டம் தமிழ்நாட்டிலிருந்து அழிந்தது. இப்போது புதிய கல்விக் கொள்கை என்ற பெயர்ல ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூக மாணவர்களை கல்வியிலிருந்து வெளியேற்றுகின்ற அந்த திட்டத்தை இன்னைக்கு ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்த மாட்டோம் என்று இன்னொரு வாழும் பெரியாராக போர் முரசு கொட்டியவர் தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள். உங்களுடைய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, தமிழ்நாட்டுக்குன்னு நாங்க தனியா ஒரு கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறோம்னு தைரியமா துணிச்சலா சொன்னவர் தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள். இதோ இன்றைக்கு இந்த மேடையில தமிழ்நாட்டுடைய புதிய கல்விக் கொள்கை இங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் படிப்பதில் கவனம் செலுத்துங்கள், அதே நேரத்தில் விளையாட்டிலும் தாராளமாக ஈடுபடுங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பார்த்து பார்த்து செய்வார். கல்விக்கு ஏற்படும் எல்லா தடைகளையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தகர்த்தெறிவார். இங்கு வந்துள்ள அரசு பள்ளி மாணவர்கள் உங்களுடைய எதிர்காலம் சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்களை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை என்னும் மகத்தான ஆவணத்தை தயாரித்துள்ள அந்த குழுவுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். கல்வியிலும் தமிழ்நாடு நிச்சயம் வெல்லும். நன்றி, வணக்கம்.